காலத்தில் வெள்ளம், குப்பை, போக்குவரத்து நெரிசல், குறுகிய சாலைகள் என்றாலே நினைவுக்கு வந்த பெரம்பூர் இனி ஸ்மார்ட் சிட்டி தரத்திற்கு அடியோடு மாறப்போகிறது என்றால் நம்ப முடிகிறதா? முதலமைச்சர் விஜய் தனது பெரம்பூர் தொகுதியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல மிகப்பெரிய திட்டங்களை வகுத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் பெரம்பூர் 2.0 என்ற பெயரில் முற்றிலும் புதிய முகமாக மாற்றும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி கையில் எடுத்திருக்கிறது. இது சாதாரண சாலை சீரமைப்போ வடிகால் பணியோ அல்ல, முழு தொகுதியின் எதிர்கால நகர வடிவமைப்பையே மாற்றும் பெரம்பூர் 2.0 ப்ளூ பிரிண்ட் தற்போது உருவாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பூர் தொகுதி வடசென்னையில் அமைந்திருக்கிறது. 3 லட்சத்திற்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உழைக்கும் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் அதிகம் இப்பகுதியில் வசிக்கின்றனர். தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மையினர் என பல்வேறு சமூகத்தினர் உள்ளனர். அது மட்டுமின்றி விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர். மழை பெய்தால் வெள்ளம், சாலையில் இறங்கினால் போக்குவரத்து நெரிசல், நடக்க நடைபாதை இல்லை, குடிநீருக்கு போராட்டம், கொடுங்கையூர் குப்பை பிரச்சனை, இப்படி பல ஆண்டுகளாக மக்கள் சந்தித்து வந்த சிக்கல்களுக்கு ஒரே திட்டத்தில் நிரந்தர தீர்வு காணும் முயற்சியாகவே பெரம்பூர் 2.0 பார்க்கப்படுகிறது. சாலை மறுசீரமைப்பு, சாலை அகலப்படுத்துதல், நடைபாதை, சைக்கிளிங் டிராக்குகள், சிறந்த குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால் சீரமைப்பு, சாலை இணைப்பு பகுதிகளை மேம்படுத்துதல், தெரு விளக்குகள், மரக்கன்றுகள் நட்டு பசுமையான பரப்பை பராமரித்தல், மக்கள் நேரம் செலவிடும் வகையில் பொது இடங்கள், ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் பகுதிகள், பார்க்கிங் பிரச்சினைக்கு தீர்வு, வருவாய் ஈட்டக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்டவை இத்திட்டத்தில் அடங்கும். இதற்கென 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான புதிய டெண்டரை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை கைப்பற்றும் நிறுவனம் விரிவான முறையில் கள ஆய்வு மேற்கொள்ளும். GIS உடன் கூடிய சர்வே எடுக்கும். அடுத்த 3 மாதங்களில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பர். அதன் பிறகு கட்டுமானம், ஆய்வு உள்ளிட்டவற்றில் சென்னை மாநகராட்சிக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்குவர். இந்த திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு குறைந்தது 15 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட நகர்ப்புற கட்டமைப்பு வல்லுநர்கள், சிவில் போக்குவரத்து, வடிவமைப்பு பொறியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இதனிடையே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் MLA அலுவலகத்தை ஜூலை 13ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார். வியாசர்பாடி ஷர்மா நகர், எருக்கஞ்சேரி மெயின் ரோடு பகுதியில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் தொகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான சிறப்பு செயலியையும் உள்ளடக்கியது. மொத்தத்தில் வடசென்னையின் புதிய அடையாளமாக மாறப்போகும் பெரம்பூர் 2.0 திட்டம் வெறும் சாலை திட்டம் மட்டுமல்ல, ஒரு தொகுதியின் நகர வாழ்க்கை முறையை முழுமையாக மாற்றும் முயற்சி. வெள்ளமில்லாத தெருக்கள், நடக்க வசதியான சாலைகள், பசுமை நிறைந்த பொது இடங்கள், சீரான போக்குவரத்து, நவீன அடிப்படை வசதிகள், இவை அனைத்தும் திட்டமிட்டபடி செயல்படுத்தப்பட்டால் பெரம்பூர் வடசென்னையின் புதிய வளர்ச்சி மாதிரியாக நிச்சயம் மாறும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்திருக்கிறது.